மசாலா டீ செய்யறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி எடுத்துக்கிறேன், 2 ஏலக்காய் எடுத்துக்கிறேன், சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கிறேன், ஒரே ஒரு கிராம்பு எடுத்துக்கிறேன், 12 மிளகு எண்ணி எடுத்துக்கிறேன். இதை நல்லா இப்போ இடித்து எடுத்துக்கலாம். இப்படி ஒன்றும் பாதியுமாக இடித்து எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1.5 டம்ளர் பால் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கிறேன். பால் கொஞ்சம் சூடானதுமே 1 ஸ்பூன் டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். டீ தூள் கூடவே இடித்து வச்சிருந்த ஏலக்காய், இஞ்சி எல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டீ டிகாஷன் நல்லா இறங்குற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் இப்போது ஒரு ஆளுக்காக நான் டீ போட்டுட்ருக்கேன். 1.5 டம்ளர் நம்ம வந்து பால் எடுத்தோம் அப்படின்னா அது 1 டம்ளர் தான் உங்களுக்கு டீ வரும். ஏன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல, திக்காக நம்ம வந்து வச்சுருக்கோம். நான் தண்ணியில் வந்து யூஸ் பண்ணி டிகேஷன் போட்டு அதுக்கப்புறமா நான் பால் ஊற்றலை. எனக்கு ஃபுல்லுமே வந்து திக்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து வெறும் பால் மட்டுமே ஊற்றி நல்லா நான் கொதிக்க விட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா க்ரீமியாக திக்காக கிடைக்கும் டீ உங்களுக்கு. நான் இப்போ இதில் கொஞ்சமாக நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு நல்லா கோல்டு இருக்கும்போது இந்த மாதிரி இஞ்சி, மிளகு இந்த மாதிரி இதெல்லாம் தட்டி போட்டு டீ போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கோல்டுக்கு வந்து ரொம்ப நல்லா இதமாக இருக்கும்.